ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்டி கிட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த லெட்டர் பேடு வைப்போம் இல்லையா, லெட்டர்ஸ்லாம் வைப்போம் இல்லையா, ஸோ அந்த ஸ்டாண்ட் எப்படி பண்ணுறதுன்ட்டு இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம அக்ரிலிக் பெயிண்ட்டு, அப்புறம் டெக்கரேட்டிவ் டேப்ஸு, அப்புறம் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் பிங்க் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ், இது கிஃப்ட் பாக்ஸ்லாம் வரும் இல்லையா, ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு பதில் அதை எப்படி டெக்கரேட்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம் ஃபுல்லாக. இப்போ பாருங்கள், நான் இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். இது போல் ஃபுல்லாமே பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். இது பேக் சைட்லேயும் இருக்குது, பேக் சைட்லேயும் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இது இந்த சைடை நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போது டாப்பை நான் விட்டுட்டு கீழே அந்த பாட்டம் இருக்கு இல்லையா, அதை நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா டாப் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பாட்டம் விட, அதனால் நான் டாப்பை நான் கட் பண்ணிக்கிறேன். சிசர்ஸ் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இதை ஃபஸ்ட்டு. இது நம்ம வீட்டில் நிறைய லெட்டர்ஸ் வரும் இல்லை, அதை பென் ஸ்டாண்டாக இல்லை மல்டிபர்பஸ் ஸ்டாண்ட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் இப்போ இதை மாதிரி ஒரு ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு எடுத்துருக்கிறேன். இதை இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் கட் பண்ணிக்கிட்டேன். இது போல் இதில் இங்கே இப்போ பேக் சைடில் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இந்த சைட்லேயும் வச்சுட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ஒட்டிக்கோங்க. இது போல் இப்போ நான் ஒட்டிட்டேன் இல்லையா, அது மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் விழாமல் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம எனிவே கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண போகிறோம், அதனால் வெளில தெரிஞ்சாலும் பரவாயில்ல. இப்போ இந்த டெக்கரேட்டிவ் டேப் இருக்கு இல்லையா, அந்த டெக்கரேட்டிவ் டேப்பை வச்சு நீங்கள் இதில் ஒட்டுங்க. இப்போ பாட்டமில் பார்த்திங்கன்னா இது போல் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி சுற்றிலும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு இது போல் இப்போலாம் சுற்றிலும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ இதை நம்ம அப்படியே விடாமல் இதில் அடியில் இப்போ பாட்டம்லேயும் நான் பெயிண்ட் பண்ண சொல்லிட்டேன் இல்லையா, அது போல் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பெயிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அந்த ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் ஒரு சர்ஃபேஸில் எடுத்துக்கோங்க. ஒரு ஹரிசாண்டலாக லைன் போட்டுக்கோங்க. அந்த ஹரிசாண்டல் லைன் போட்டதுலேருந்து அந்த அனதர் சைடில் இருக்க எண்டுக்கு, இங்கே பாருங்கள், இந்த லைனோட எண்டுலேருந்து இந்த சைடோட எண்டு இருக்கு இல்லையா, இது போல் ஒரு லைன் போட்டுக்கோங்க, ஒரு ஆங்கிள் லைன் போட்டுக்கோங்க. அதே போல் அந்த சைடும் பண்ணிக்கோங்க, ஒரு ஆங்கிள்டாக ஒரு லைன் போட்டுக்கணும். அந்த ஹரிசாண்டல் லைன்லேருந்து அந்த எண்டு லைனுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இதை நம்ம இப்போ கட் பண்ணிக்க போகிறோம். இதை கட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த ஷேப்பில் இருக்குது. அதாவது சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு ட்ரையாங்கிளில் கட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த எட்ஜஸ் தெரியுது இல்லையா, ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கும் அந்த டெக்கரேட்டிவ் டேப் வச்சு பேஸ்ட் பண்ணிட போகிறோம். இப்போ இந்த டெக்கரேட்டிவ் டேப் வச்சு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த டெக்கரேட்டிவ் டேப் பார்த்திங்கன்னா வாஷி டேப்புன்னு சொல்லலாம், டெக்கரேட்டிவ் டேப்னு சொல்லலாம். இது மோஸ்ட்லி எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் இதை பண்ணியிருக்கேன். இது 4 சைடுமே நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இது போல் இந்த ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த பேங்கிள்ஸ்லாம் இருக்கும்ல, பேங்கிள்ஸ்லாம் டெக்கரேட்டிவ் பண்ணி வச்சுருப்பாங்களா, டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி ஷாப்ஸில் இது கிடைக்கும். சம்கீஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இது நான் அந்த மாதிரி ஷாப்பில் தான் வாங்கினேன். ஃபேன்சி ஷாப்லலாம் கிடைக்கும். ஸோ இதை நம்ம இப்போது பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது போல் டெக்கரேஷனுக்காக நீங்கள் இதுவும் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் இருந்ததுன்னா அது பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். என்கிட்ட இது இருந்துச்சு, இப்போது புதுசாக நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இது நான் பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் பேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இது நான் 3 சைடுமே பேஸ்ட் பண்ணிட்டேன். இது மட்டுமே வச்சுன்னா ரொம்ப கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் சென்டராகவும் ஒரு ஃப்ளார் ஷேப் மாதிரி வைக்கலாம் அப்படின்றதுக்காக அதையே வச்சு நான் ஃப்ளார் மாதிரி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதை நான் இந்த மாதிரி இப்படி நம்ம வச்சோன்னா ஒரு ஃப்ளார் ஷேப் மாதிரி க்ரியேட் ஆகும்ல, அதை போல் நான் பண்ணிக்கிறேன். இங்கே சென்டராக வச்சு பண்ணிக்கணும். இப்போ இது ஃபெவிகால் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நான் பார்த்திங்கன்னா இந்த ஃபெவிகால் அந்த கிளாத்ஸ்க்கெலாம் ஓட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஃபேப்ரிக் ஃபெவிகால் எடுத்து ஒட்டியிருக்கேன். அதனால தான் அது கொஞ்சம் ஈஸியாக ஒட்டும் இந்த ஸ்டோன் ஒர்க்ஸ்க்கெலாம். அதுக்காக நான் அதை எடுத்துக்கிட்டேன். நான் ஃபுல்லாமே நான் அதை வச்சு தான் ஒட்டினேன் நான். இப்போ பாருங்கள், இது நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நம்ம லெட்டர் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். லெட்டர் வரும் இல்லையா, அது போட்டு வச்சுக்கலாம், என்வலப்ஸ்லாம். அப்படி இல்லாட்டினா நீங்கள் இன்னொரு பர்பஸ்க்காக கூட வச்சுக்கலாம். இப்போ பென் ஒரு ப்ரஷ்ஷு அந்த மாதிரி கூட, ஸ்பூன்ஸ் அதெல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம்.
இப்போது வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ ஒரு சில்க் த்ரெட் பேங்கிள் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து அதே மாதிரி ஃபெவிக்ரில் அந்த கம் எடுத்திருக்கேன், ஃபெவிகாலு, அப்புறம் வந்து ஒரு கார்ட்போர்டு, ஒரு பேங்கிள், அப்புறம் த்ரெட் எடுத்திருக்கேன். நான் 2 டைப் ஆஃப் த்ரெட் எடுத்திருக்கேன். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து லைட் பிங்க், இன்னொன்று வந்து டார்க்கு. அதை வந்து அந்த ஷேட்ஸ் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை வந்து இப்படி ஒன்று ஒட்டிக்கோங்க, இந்த சைடு ஒன்று ஒட்டிக்கோங்க, அதாவது ஹரிசாண்டலாக இருக்குது, ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி ஒட்டிக்கோங்க. இது போல் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்று வந்து நீங்கள் இப்படி சுற்றணும். ஃபஸ்ட்டு வந்து ஒன்று சுற்றி இந்த பக்கமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு இதையும் சுற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு ஒழுங்காக கட்டுறேன். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு இது சுற்றி டார்க் ரோஸ் கலரில் இருக்குது இல்லையா, அதை வந்து சுற்றி இப்படி எடுத்துக்கோங்க இந்த சைடில். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த லைட் ரோஸ் நான் எடுக்கிறேன்னா இதை வந்து இப்போ இதுக்கு மேலே போடணும். அதாவது ஆனால் நீங்கள் ஜிக்ஸாக்காக சுற்ற போகிறீங்க. ஸோ இப்போ இது வந்து பிங்க் வந்து மேலே இருக்கு இல்லையா, மேலேருந்து வரும்போது இது கொஞ்சம் நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த இது வந்து மறையும். இங்கே கீழே வரும்போது தின்னாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா அந்த ஜிக்ஸாக் லைன்ஸ் தெரியுதா? ஸோ இப்போ இங்கே மேலே வரும்போது திக்காகவும் கீழே வரும்போது தின்னாகவும் எடுக்கணும். இங்கே இப்போ இந்த டார்க் ரோஸ் சுற்றும் போதும் அப்படி தான், கீழே வரும்போது திக்காக எடுத்துக்கிட்டு இதை வந்து சுற்றி இப்படி எடுத்துக்கோங்க. பட் நீங்கள் அந்த லைட் பிங்க்கை வந்து இங்கே பிடிச்சிக்கணும். இது போல் டைட்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நடுவில் வந்து லூஸ் ஆகாது. அதே போல் நான் வந்து 2 எண்டையுமே ஃபெவிகால் போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் அது வந்து 2 டேங்கிள் ஆகாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் மேலே எப்படி பட்டையாக எடுத்துகிட்டு வந்து கீழே தின்னாக்குறேன்றது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஜிக்ஸாக் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வரும். இப்போ உங்களுக்கே தெரியுது இல்லையா, இப்போ நான் பண்ணியிருக்கிறது இது போல் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதே போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து சுற்றிட்டு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா தெரியுதா உங்களுக்கு அந்த ஜிக்ஸாக் ஷேப்பு? ஸோ இப்போ இது வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கா எப்படி பேஸ்ட் பண்ணணுன்றது பார்த்துக்கோங்க. இப்போது இதை வந்து நீங்கள் வந்து இந்த ஃபெவிகால் அப்ளை பண்ணியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த எண்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. அது உள்ளார வர மாதிரியே கட் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துலையே கட் பண்ணிக்கோங்க. இது பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து அதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அது விழாமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போது இது பாருங்கள், நான் இது வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது எந்த சைடில் வந்து உங்களுக்கு த்ரெட்டை வந்து நின்றுச்சோ அதே சைட்லேயே நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு த்ரெட்டை வந்து பேஸ்ட் பண்ணணும். அதாவது இப்போ பாருங்கள், இந்த த்ரெட்டு வந்து இதுவாகிடுச்சா, இதிலையே வந்து இந்த சைடில் தானே நின்றுச்சு. ஸோ அந்த ஆங்கிள்லேயே நீங்கள் வந்து வைக்கணும் இப்போ இந்த த்ரெட்டை. இப்போ பாருங்கள், இதே ஆங்கிளில் தானே வந்துச்சு நம்மளுக்கு த்ரெட்டு, அதே ஆங்கிள்லேயே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பிடிச்சி. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஸோ தட் உங்களுக்கு 2 சைட்லேயுமே, பேங்கிளோட 2 சைட்லேயுமே ஒரு த்ரெட் இருக்கணும் எப்பயுமே நீங்கள் இது பண்ணும்போதும். ஸோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அது போல் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ திருப்பியும் இது போலேயே கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல இப்போ கீழே வந்து பிங்க் கலர் முடிஞ்சா நெக்ஸ்ட்டு டார்க் ரோஸ் வரணும். ஸோ இதை வந்து இப்படி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஜிக்ஸாக் பேட்டர்ன் பண்ணோமோ அதே போல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வாட்டியும் பண்ணும்போது கொஞ்சம் நூலை நல்லா எடுத்து விட்டு பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். இப்போ பாருங்கள், இது போல் இப்போ நான் பண்ணுறேன் இல்லையா, அது போல் அப்போ தான் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக இந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன் பண்ணி முடிச்சிட்டேன். நல்லா அழகாக உங்களுக்கு தெரியுது இந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன். இன்னமும் கூட இது வந்து நீங்கள் மெலிஸ் பேங்கிள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இன்னும் சூப்பராக தெரியும். இது கொஞ்சம் பட்டை பேங்கிளாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியுது. இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா, அது வந்து பேங்கிள்காகன்னு சொன்னோம்ல, அதை வந்து நம்ம இதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம் இதே மாதிரியே. இப்போ இதை வந்து நீங்கள் வந்து அந்த 4 சைட்ஸ்லேயும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து சென்டராக ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இதை வந்து சென்டராக ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ இது போல் நான் வந்து சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். இதே போல் கேப் விட்டு ப்ளேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நான் அதே போல் கேப் விட்டு இதை போல் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஸோ இது வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாமே நான் வந்து இது போல் பேஸ்ட் பண்ணிட்டேன். இது இருந்தாலும் கொஞ்சம் சிம்பிளாக தெரிகிற மாதிரி இருக்குது. அதுக்காக இது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணுன்றதுக்காக நான் இதில் வந்து இப்போது ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ நான் வந்து இதில் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டோன்ஸ் குட்டி ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, ஒயிட் ஸ்டோன்ஸு, அதை வந்து இதுக்கு 2த்துக்கும் சென்டராக வைக்கலாம் அப்படின்ட்டு பேஸ்ட் பண்ண போகிறேன். இது பாருங்கள், இப்போது இது போல் நான் எல்லா இடத்துலையும் பேஸ்ட் பண்ண போகிறேன். இது நீங்கள் சின்னதாக கம் வச்சாவே போதும், ஃபுல்லாக நிறையா அப்ளை பண்ணணுன்னு அவசியம் இல்லை, கம்மியாக வச்சா போதும். இதுக்கு இது மாதிரி நீங்கள் கம்மியாக வச்சுட்டு ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து ஸ்டோன்ஸை வந்து
ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது மேலே. ஸோ தட் அது வந்து அதுவே போதும், அது ரொம்ப அதிகமாக தேவையில்லை அந்த ஃபெவிகால் இதுக்கு. இது போல் நீங்கள் எல்லா இடத்துலையும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சில்க் த்ரெட் பேங்கிள் பண்ணும்போது உங்கள் கை வந்து பார்த்திங்கன்னா வெட்டாக இருக்கக்கூடாது, ட்ரையாக தான் இருக்கணும். அப்படி இல்லாட்டினா இது வந்து வீணாக போயிடும். ஸோ இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாமே நம்ம வந்து பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து இந்த ஸ்டோன்ஸ் இந்த இதையும் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கா ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோன்னா இது ஒரு சிங்கிள் பேங்கிள் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போது இதுதான் இந்த 2 கிராஃப்ட்டும் இன்றைக்கி நம்ம பார்த்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.